தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மோடியை புறக்கணித்த பாஜக பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் திருவனந்தபுரம் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார். அந்த கூட்டத்தை பாஜக பெண் தலைவர் ஒருவர் மோடியை புறக்கணித்துள்ளார். கேரள மாநில முதல் பெண் IPS அதிகாரியான ஸ்ரீலேகா தன்னுடைய ஓய்வுக்கு பின்பு பாஜகவில் இணைந்தார். நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டார். திருவனந்தபுரம் மாநகராட்சி தேர்தலில் கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டார். பாஜக பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்றது. மேயராக ஸ்ரீலேகா தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் RSS பிரமுகரான உள்ளூர் ராஜேஷ் என்பவர் உள்ளூர் பாஜக தலைவர்களுடைய தயவோடு மேயர் பதவியை கைப்பற்றினார். இதனால் ஸ்ரீலேகா அதிருப்தியில் இருந்தார். அவருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. நேற்றைய தினம் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மேடையில் மோடியும் இருந்தார், ஸ்ரீலேகாவும் இருந்தார். ஆனால் மோடி அருகில் ஸ்ரீலேகா செல்லவில்லை, அவரிடம் பேசவில்லை, அவரை வழி அனுப்பவும் இல்லை, வரவேற்கவும் இல்லை. அவர் கிளம்பி செல்வதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே ஸ்ரீலேகா மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று விட்டார். இது பாஜக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக ஸ்ரீலேகா தேர்வு செய்யப்படுவார் என பாஜக தொண்டர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ராஜேஷ் என்ற ஒரு RSS பிரமுகர் தேர்வு செய்யப்பட்டார். இது பாஜக தொண்டர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மோடியை புறக்கணித்தார் பாஜக பெண் தலைவர் ஸ்ரீலேகா IPS.